2016 5/12/2016 அம்மா இறக்கிற அன்று உறுப்பினர்களாக இருந்தவர்கள் அனைவரும் உறுப்பினர்களாக கருதப்படும். யாராக இருந்தாலும் மாற்று கட்சிக்கு செல்லாதவர்களாக இருக்கணும். மாற்று கட்சிக்கு செல்லாதவர்களாக அவர் வரமாட்டார். அடுத்தது இன்னொன்னு சொல்லிடுறேன். சொல்றேன் இதே ரெண்டு பேர் சேர்ந்தா ஒன்று. அதாவது மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் எனக்கும் சுரேன் பழனிசாமிக்கும் அதிமுக தொண்டர்கள் சார்பாக விதிகளில் அந்த அமல்படுத்தப்பட்ட திருத்தங்களை தவறுன்னு சொல்லி எதிர்த்து தாக்கல் பண்ணுறதுக்கு வழக்கு எனக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த வழக்கினை பற்றின எந்த விதமான செய்திகளையும் திரு ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்த அனைத்து வழக்குகளிலும் சரி, தேர்தல் ஆணையத்தில் கொடுத்த மனுக்கள்லையும் சரி, உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுக்கள்லையும் சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓ பன்னீர்செல்வங்களும் எங்கேயுமே குறிப்பிடலை. இந்த கடந்த வருடம் ஈரோடு கிழக்கு தொகுதியில் தனக்கு கையெழுத்து போடுறதுக்கு உரிமை வேணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 8/12/2022 ஒரு பெட்டிஷன் போடுறாரு உச்சநீதிமன்றத்தில். ஆனால் அந்த இதில் ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறாரு. 11/7/2022 பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்து 4 தேதியில் எந்த வழக்குமே நிலுவையில் இல்லைன்னு கொடுக்குறாரு. ஆனால் 8/9/2022 நாங்கள் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் அதுக்கு தாக்கல் செஞ்சுருக்கோம். அது எடப்பாடி தரப்பிற்கு காப்பி சர்வ் பண்ணிட்டு தான் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்கோம். அதனால் அவர் உண்மையை மறைச்சிக்கிட்டே இருக்கிறார். இதான் உண்மை. அடுத்து அதான் அந்த தேதியில் இருந்தவர்கள் உறுப்பினர்களாக கருதப்படணும். அவர்களால் அந்த அன்றைய தேதிக்கு இருந்த அடிப்படை உறுப்பினர்களால் மாற்றுக் கட்சிக்கு செல்லாதவர்கள் அதிமுகவினுடைய தலைமை பொதுச் செயலாளர் என்பவர் தேர்ந்தெடுக்கப்படணும். அதற்கு தேர்தல் நடத்த வேண்டும். முறையாக தேர்தல் நடத்தி தேர்ந்தெடுக்கப்படணும். இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இடைக்காலத்தில் வழங்கப்பட்ட அந்த ஒப்புதல் சஸ்பெண்ட் செய்யப்படணும் என்பதைத்தான் பிரதான கோரிக்கைகளாக வைத்திருக்கிறோம். இரட்டை இலை சின்னம் கட்சியில் இருக்கும். அதிமுக கட்சிக்கு தான், கட்சிக்கு சொந்தமானதாக இரட்டை இலை சின்னம் இருக்கும். இரட்டை இலை சின்னத்தை முடக்க சொல்லி நாங்கள் கேட்கல. தலைமையை தொண்டர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். தலைமையை தொண்டர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். நீங்கள் இடைக்காலமாக எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளர் என்று நீங்கள் அங்கீகரித்தது தவறு. அந்த அங்கீகாரத்தை நீங்கள் திரும்ப சஸ்பெண்ட் பண்ணுங்க. தொண்டர்களால் ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்க சொல்லுங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன செய்கிறாரு, இப்போ திரு ராம்குமாரோட சுரேன் பழனிசாமி தாக்கல் செய்கிறாரு. இவர் உறுப்பினரே இல்லைங்கிறாரு. ஆனால் அவர் 2021 தேர்தலில் காங்கேய தொகுதிக்கு சீட்டு கேட்டு அதிமுக தலைமை கழகத்தில் பணம் கட்டி இருக்கிறாரு. இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கிறாரு. உறுப்பினர் அட்டை வச்சிருக்கிறாரு. தலைமை கழகத்தில் வச்சு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இவங்க உடனே சொல்றது என்ன, யாரா இருந்த எனக்கு தெரிந்து இன்றைய தேதிக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் அந்த ஏஐல காமிச்சார் இல்லையா, அந்த மாதிரி பழனிசாமி விதிகளை திருத்தியது தவறுன்னு சொன்னா நீங்க அடிப்படை உறுப்பினரே இல்லை, உங்களை நான் நீக்கிட்டோம். இதுதான் பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஒரு அடிப்படை கொள்கையாக வைத்திருக்கிறார். அதனாலதான் வாக்கு குறையிறது. ஒவ்வொரு தேர்தலையும் அதிமுக வாக்கு குறையிறதுக்கே காரணம் எடப்பாடி பழனிசாமியை எதிர்ப்பவர்கள் அதிமுகவுக்கு எதிரானவர்கள் அவரு ஒரு முத்திரையை குத்துறாரு. நாங்கள் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டவர்கள், எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட அதிமுக பயணிக்கிறோம். எடப்பாடி பழனிசாமியை பார்த்து நாங்க அதிமுக தேர்தலில் வெற்றி பெறாம போறதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி தான். கூட்டணி அமையாது, நல்ல கூட்டணி அமையாதது அல்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? வலிமையான அதிமுக கட்டமைக்கப்பட்டால், ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்பட்டால் தனித்து நின்று வெல்லுகிற ஆற்றல் அதிமுக கட்சிக்கு உண்டு. ஆனால் அதை சிதறடிக்கிற வழியில எடப்பாடி பழனிசாமி அவர்களது நடவடிக்கைகள் கட்சிக்கு பங்கத்தை ஏற்படுத்துகிறது, பாதிப்பை ஏற்படுத்துகிறது, தேர்தலில் வெற்றியை அது பாதிக்குது. சரி, இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் பேசுறது வச்சு கேட்குறோம். இப்போ எலெக்ஷன்ஸ் நடத்துறதுல, அதாவது ஸ்டேட் எலெக்ஷன்ஸோ பார்லிமெண்ட் எலெக்ஷனோ நடத்துறதுல எலெக்ஷன் கமிஷன் மேலே நிறைய புகார்கள் இருக்குது. இப்படி கட்சிகள் சார்ந்த விஷயங்களை அணுகிறதுலையும் தேர்தல் கமிஷன் ஒருதலை பட்சமாக நடந்துக்கிறாங்கன்ற மாதிரியான புரிதல் வச்சு நிச்சயமா என்னுடைய மனுவை விசாரிக்காமல் அந்த அதிமுக விதிகளை, திருத்தப்பட்ட விதிகளை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டது தவறு. அன்றைய தேதியிலே என்னுடைய மனுவை விசாரித்து அவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம், மறுக்கலாம். ஒரு தீர்ப்பு கொடுத்து விட்டு அவர்கள் அதை அதுக்கு முடிவு எடுத்திருக்கிறோம். ஆனால் என்னுடைய மனு நிலுவையில் இருக்கிற பொழுது அவர்கள் விசாரித்து ஒரு தீர்ப்பை அந்த விதிகள் திருத்தத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அது தவறு. அடுத்து ஓ பன்னீர்செல்வம் ஒரு நிலையான கொள்கையில் இல்லை. சில நேரத்தில் அவருக்கு ஒரு பதவி கொடுத்தால் பொதுக்குழுவே முடிவு பண்ணலாங்கிறாரு. அவருக்கு பதவி இல்லைன்னா
இல்ல அடிப்படை தொண்டர் உரிமையை பாதுகாக்கணும்னு. இப்ப நானோ திரு ராம்குமார் அவர்களோ 2017 2016 சசிகலா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கு நபர்கள் முக்கியம் அல்ல. சசிகலாவோ ஓபிஎஸ்ஓ இபிஎஸ்ஓ யார் வேணாலும் வரலாம். ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதிமுக தொண்டனுக்கு கொடுத்திருக்கிற அந்த உரிமை பாதுகாக்கப்படணும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.